சூப்பரா இருக்குல்ல. ம். இப்ப புதுசா ஒரு நோய் வந்து கேரளால பரவுதுன்னு சொல்றாங்க. அது கொரோனா மாதிரியா இல்ல வேற ஏதாவது புது நோய்? கொரோனா மாதிரி கிடையாது. கொரோனா வந்து தொற்று நோய் இல்ல. அது இப்போ உனக்கு இருக்குன்னா எனக்கு வரும், எனக்கு இருக்குன்னா அடுத்தவங்களுக்கு போகும், இந்த மாதிரி வரும். இது அப்படி கிடையாது. இது வந்து மூளையை அரிக்கிற ஒரு செல்லுன்னு சொல்றாங்க. நம்ம 10வதுலயோ 8வதுலயோ படிச்சிருப்போம். ஒரு செல் உயிரின்னு சொல்லி அமீபா அப்படின்னு. அது மூலியமா உருவாகிறது. இது வந்து தொற்று நோய் கிடையாது. இது எப்படின்னா இப்ப இந்த கேரளாவே மொத்தம் பாதிக்கப்படும். அது போன தடவை கொரோனாவிலையும் பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு எங்கடா வந்திருக்கு பார்த்தா கேரளால தான் வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி இது இப்போ கேரளால தான் ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எப்படின்னு அப்படின்னா தொற்றுநோய் இல்லை. இது நன்னீர்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. நன்னீர்னா தெளிந்த நீர்ல இருந்து சூரியனோட ஒளி பட்ட உடனே அதுல உருவாகிற அமீபா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுதான் பிரச்சனையாகும். இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளா இருந்திருக்கு. வருஷத்துக்கு 48 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. இப்ப போன ஒரு மாதத்துல மட்டுமே 18 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க இந்த அமீபானால, இந்த அமீபா வைரஸ்னால. அதுல என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா ஜூன் மாசத்துல வந்து மிர்தூல்னு சொல்லிட்டு ஒரு பையன் கோழிக்கோடுல இருந்திருக்கான். அந்த பையன் சின்ன பையன், அந்த பையனுக்கு இந்த நோய் தாக்குதல் வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா காய்ச்சல், தலைவலி, கழுத்து வலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அவங்க ஒரு சின்ன நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்காங்க, சரியாகல. அப்புறம் திருப்பி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்து சேர்த்துருக்காங்க, அங்கேயும் சரியாகல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜிஹெச்ல சேர்த்துருக்காங்க. ஜிஹெச்ல சேர்த்து கொஞ்சம் நாள்ல அந்த பையன் இறந்துடுறாப்புல. இந்த இது எங்க நடந்ததுன்னா வந்து இதுல எங்க கோழிக்கோடுல. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் எங்கன்னு பார்த்தா மல்லபுரம்னு ஒரு ஒரு ஊர்ல தாட்சினின்னு ஒரு பொண்ணு. இந்த பொண்ணும் அதே மாதிரி பிரச்சனைகளால அட்மிட் ஆகி அவங்களே இறந்துருக்காங்க. இன்னொரு குரூப் எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அதான் கேரளா கவர்மெண்ட் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுக்கு சொல்றேன். மல்லபுரம்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல இருக்க ஒரு ஃபேமிலி வந்து மூணாருக்கு டூர் போறாங்க. மூணாருக்கு டூர் போன இடத்துல அங்க குளிச்சதன் மூலமா ஒரு பையனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. இப்ப நம்ம நார்மலா டூர் போனோம் அப்படின்னா ஒரு பையனுக்கு தண்ணி சேரல, குளிர்ச்சியான தண்ணி, அதனால உனக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதே மாதிரி அவங்களும் யோசிச்சு ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சேம் தலைவலி, காய்ச்சல், இந்த கழுத்து வலி, சோர்வு, இந்த இதெல்லாம் வந்தோன்னா அந்த பையனை மூளை இதாகி இறந்துட்டாப்ல. இந்த 3 பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கேரளா கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இப்போ வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, தெளிந்த நீர்ல எல்லா இடத்துலையுமே வந்து குளோரின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறு, ஓடை இந்த இதுலலாம் குளிக்க வேண்டாம். இம்பார்ட்டண்டா ஸ்விம்மிங் பூல்ல வந்து ப்ராப்பரா வச்சிருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க குளிங்க, அதுலயும் குளோரின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ ரீசெண்டா இந்தியாவில் கேள்விப்படுறோம். ஆனா அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஆனா இது ஒரு தொற்று நோய் கிடையாது. தமிழக அரசு வந்து சொல்லிருச்சு இது வந்து தமிழகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா. அது அப்படிலாம் கிடையாது. அதான் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு மக்களை வந்து அதாவது பயமுறுத்த வேண்டாம்ன்றதுக்காண்டி சொல்றது. இது இது கேரளா அரசு எப்படி சொல்லுது அப்படின்னா நன்னீர்ல இருந்து வருதுன்னு சொல்லுது. நன்னீர் எல்லா இடத்துலயுமே இருக்கும், எல்லா இடத்துலயுமே இருக்கும். அது சூரிய ஒளி பட்டோம்னா அது மூலியமா அந்த அமீபா வந்து வெளியில வருது அப்படின்றது அந்த கேரளா அரசோட ஆணை. இந்த அமீபானால வந்து உலகத்திலேயே வருஷத்துக்கு 96 பேர் பாதிக்கப்படுறதா சொல்றாங்க. இந்த அமீபா எது மூலியமா நம்ம உடம்புக்குள்ள போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல், குளம் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எது வழியா போகுது அப்படின்னா மூக்கு வழியா உள்ள போகுது. அதாவது தண்ணியில முங்கிறோம் இல்லையா, முங்கி இது பண்றதுனால அந்த மூக்கு வழியா உள்ள போய் மூளையை அரிச்சு உடம்புல இந்த மாதிரியான காய்ச்சல், தலைவலி, இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு மனிதருக்கு இறப்ப உண்டாக்குது.